அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பு. இந்த மோதல் தொடங்கி 2 வாரங்களில் ஈரான் இதுவரை இல்லாத மிக தீவிரமான நடவடிக்கையை எடுத்தது. அது ஒரு ஏவுகணையோ ட்ரோனோ அல்லது வேறு எந்த வழக்கமான ஆயுதமோ அல்ல. மாறாக அது ஒரு சனிக்கிழமை காலை CNN-க்கு ஒரு மூத்த ஈரானிய அதிகாரி கூறிய ஒற்றை வாக்கியம்: ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் டேங்கர்களை அனுமதிக்கும், ஆனால் பணம் டாலர்களில் அல்லாமல் யுவானில் செலுத்தப்பட்டால் மட்டுமே. வெறும் 4 வார்த்தைகள் மட்டுமே. எங்களிடம் அமெரிக்க டாலர் செல்லாது, சீனாவின் யுவான் மட்டுமே. ஆனால் கடந்த 14 நாட்களில் நடந்த எந்த ஒரு வெடிப்பு அல்லது தாக்குதலை விடவும் அவை அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இது ஒரு இராணுவ நடவடிக்கை அல்ல. இது அமெரிக்காவை அரை நூற்றாண்டாக உலக பொருளாதாரத்தின் மையத்தில் வைத்திருக்கும் அமைப்புக்கு ஒரு நேரடி சவால். பெட்ரோ டாலர் என்றால் என்ன? இன்று இந்த அறிக்கையின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். ஏன் இது நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்த எதையும் விட மிகவும் முக்கியமானது. பெட்ரோ டாலர் என்றால் என்ன? இந்த அணுகுமுறை பரவினால் உலகளவில் என்ன நடக்கக்கூடும்? மக்கள் பெட்ரோ டாலர் என்று கேட்கும்போது பலர் அதை கண்டுகொள்வதில்லை. அது தொழில்நுட்ப ரீதியானதாகவோ அருவமானதாகவோ அல்லது போர்க்களத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ள நிர்வாக குழு அறைகளில் விவாதிக்கப்படும் ஒன்றைப் போலவோ ஒலிக்கிறது. ஆனால் உண்மை இதுதான். பெட்ரோ டாலர் அமைப்பு தான் அமெரிக்காவால் உலகம் முழுவதும் இராணுவ சக்தியை வெளிப்படுத்த முடிவதற்கு காரணம். வேறு எந்த நாட்டையும் மூழ்கடிக்கும் அளவுக்கு அமெரிக்காவால் பற்றாக்குறைகளை சமாளிக்க முடிவதற்கு காரணம் இதுதான். போர்கள், கடன் மற்றும் உலகளாவிய நடவடிக்கைகளுக்காக ட்ரில்லியன் கணக்கில் 1,00,000 கோடி செலவிடப்பட்ட போதிலும் ஒவ்வொரு நாடும் அந்த அமைப்பை தக்க வைத்துக் கொள்ள, சீர்குலைக்க அல்லது கடுமையாக பலவீனப்படுத்த வேண்டிய நாணயமாக டாலர் உள்ளது. மேலும் அமெரிக்க சக்தியின் நிதி அடித்தளம் ஆட்டம் காணத் தொடங்குகிறது. இந்த அறிவிப்பின் மூலம் ஈரான் அந்த அடித்தளத்தின் மீது ஒரு கல்லை எறிந்தது. இந்த அமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது? இது ஏன் முக்கியம் என்பதை பார்க்க நாம் 1971க்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அதற்கு முன்பு ஒவ்வொரு டாலரும் தங்கத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தது. புழக்கத்தில் இருந்த ஒவ்வொரு நோட்டையும் குறைந்தபட்சம் கோட்பாட்டளவில் அமெரிக்க பாதுகாப்பு பெட்டகங்களில் சேமிக்கப்பட்ட தங்கத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியும். நாடுகள் டாலரை நம்பின. ஈரானின் ஆட்டத்தையே மாற்றியமைத்த நகர்வு அமெரிக்கா இராணுவ பாதுகாப்பை உறுதியளித்தது. ஒபெக் நாடாக அதை பின்பற்றியது. மேலும் உலகளாவிய எண்ணெய் சந்தை டாலர் மதிப்பிலானது. இதன் விளைவு அசாதாரணமானது. திடீரென்று எண்ணெய் தேவைப்பட்ட ஒவ்வொரு நாடும் அமெரிக்க டாலர்களை வைத்திருக்க வேண்டியிருந்தது. ஜப்பானுக்கு டாலர்கள் தேவைப்பட்டன. சீனாவுக்கு டாலர்கள் தேவைப்பட்டன. இந்தியா, ஜெர்மனி, பிரேசில் அனைத்து தொழில்மயமான நாடுகளும் தங்கள் எரிசக்தி ஓட்டத்தை தொடர டாலர் இருப்புகளை பராமரிக்க வேண்டியிருந்தது. ஈரானின் இந்த ஆட்டத்தையே மாற்றியமைத்த இந்த ஏற்பாடு அமெரிக்க டாலருக்கு ஒரு நிரந்தரமான கட்டமைப்பு தேவையை உருவாக்கியது. அந்த தேவை அமெரிக்காவை வரம்பில்லாமல் கடன் வாங்கவும், முடிவில்லாமல் செலவழிக்கவும், வேறு எந்த நாடும் ஈடு செய்ய முடியாத ஒரு உலகளாவிய இராணுவ இருப்பை பராமரிக்கவும் அனுமதித்தது. பெட்ரோ டாலர் என்பது ஒரு பொருளாதார ஒப்பந்தத்தை விட மிக அதிகம். இது அமெரிக்காவின் உலகளாவிய சக்தியின் முதுகெலும்பாகும். மேலும் 52 ஆண்டுகளாக இதை சவால் செய்ய எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முயற்சியும் நசுக்கப்பட்டதால் இது நிலைத்து நிற்கிறது. இந்த அமைப்பை சோதித்த முதல் நாடு ஈரான் அல்ல. ஆண்டில் சதாம் ஹுசைன் ஈராக்கின் எண்ணெய் விற்பனையை டாலரிலிருந்து யூரோவிற்கு மாற்ற முயன்றார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா படையெடுத்தது. ஈராக்கின் எண்ணெய் விலை மீண்டும் டாலர் விலைக்கு திரும்பியது. எண்ணெய் வர்த்தகத்திற்காக தங்க ஆதரவுடைய பான்-ஆப்பிரிக்கன் நாணயத்தை முகமது கடாஃபி பரிந்துரைத்தார். 2011 நேட்டோ லிபியாவில் தலையிட்டது. கடாஃபி கொல்லப்பட்டார். அந்த திட்டமும் அவருடன் முடிவுக்கு வந்தது. நிக்கோலஸ் மாதுரோவின் கீழ் வெனிசுலா எண்ணெய் வர்த்தகத்தை டாலருக்கு வெளியே தள்ளி சீனாவுடனான உறவுகளை வலுப்படுத்தியது. ஜனவரி 2026 அமெரிக்காவும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது. பகுப்பாய்வாளர்கள் இந்த போக்கை சீனாவின் சார்பு செல்வாக்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் டாலர் போர்க்கோட்பாடு என்று அழைக்கின்றனர். டாலர் அடிப்படையிலான எண்ணெய் விலையை எதிர்க்கும் நாடுகள் சாதாரண ராஜதந்திரத்திற்கு அப்பாற்பட்ட விளைவுகளை எதிர்கொள்கின்றன. இப்போது 14 நாட்களாக அமெரிக்கா குண்டு வீசி வரும் நாடான ஈரான் ஹோர்முஸ் நீர்வழிப்பாதையை மீண்டும் திறப்பதாக அறிவித்துள்ளது. ஆனால் டாலரை முழுவதுமாக தவிர்க்கும் நிபந்தனைகளின் கீழ் மட்டும். ஈரானிய அதிகாரி CNN-இடம் பணம் சீன யுவானில் செலுத்தப்பட்டால் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான எண்ணெய் டேங்கர்களை நீர்வழிப்பாதையை கடந்து செல்ல அனுமதிப்பது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக கூறினார். இதன் அர்த்தத்தை கவனியுங்கள். ஈரான் வெறுமனே மீண்டும் திறக்கவில்லை. ஹோர்மோஸின் தடங்கள் புதிய நிதி விதிமுறைகளின் பேரில் மீண்டும் திறக்கப்படுகிறது.